யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பாவத்திற்கு முதல்ல நோ சொல்ல கத்துக்கிட்டான். அதனாலதான் அந்த பாவத்துல அவனுக்கு ஒரு ஜெயத்தை கத்த தந்தார். நீங்க ஸ்டார்டிங்கே நோ சொல்லாம பிறகு பாத்துக்கலாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கியூரியாசிட்டி வாலிப காலத்துல செய்யாம வேற எப்போ இதை செய்யறது, லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம், லைட்டா அவங்க கூட பேசி பார்க்கலாம், லைட்டா இந்த ஆப்ல அவங்க கூட பேசி பார்க்கலாம், லைட்டா உள்ள போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இழுத்துரும் பிசினஸ் உள்ள. ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கத்துக்கணும். அதெல்லாம் கஷ்டம். அதை எப்படி நோ சொல்றது? 10 வருஷம் பழகிட்டோம், 5 வருஷம் பழகிட்டோம், விட்டு வர கஷ்டம் இல்லப்பா. நீ கர்த்தரோட நிக்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தான் ஆக வேண்டும். ஆமென். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த குறிப்பிட்ட நபர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல. அந்த குறிப்பிட்ட பாவம் உன் தரிசனத்தை அழிச்சிடும். வைராக்கியம் கொண்ட மோசே அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? நீ கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் பட்சத்தில் நிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா?